இப்போ இந்த மாதிரி மல்டி ஸ்டாரர் பண்ணுறப்போ எனக்கு ஒரு இது எல்லாருக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்கணும். இந்த இந்த ப்ரெஷர் சின்னதாக உங்களுக்கு எதுவும் இருந்ததா? இல்லை படத்துக்கு யாருக்கு என்ன தேவையோ அவங்க அந்த கதாபாத்திரமாக இருக்கணும், அதில் ஹானஸ்டாக இருந்துட்டீங்களா? ஐ திங்க் ஐ வாஸ் வெரி ஆனஸ்டாக இல்லைன்னா ஐ டோன்ட் திங்க் படம் ஒர்க் ஆகாதுன்ற என்னோட ஸ்ட்ராங் ஃபீலிங். நான் இப்போ இந்த ஸ்டாருக்காக நான் ஒன்று பண்ணேன்னா இட் வில் நாட் ஒர்க். அதே போல் அவங்களுமே வந்து ரவி சார் என்ன சொன்னார்னா, அந்த படம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு கட்டு மாதிரி நான் அவருக்கும் மேடிக்கும் எல்லாம் வந்து தீஸ் ஆம் லைக் மேடியெல்லாம் வந்து என்னோட கிரிட்டிக், மை ஹார்ஷஸ்ட் கிரிட்டிக். ஸோ அவருக்கு போட்டு காமிப்பேன், ஸ்கிரிப்ட் படிக்க கொடுப்பேன். ஸோ இது வந்து ஒரு 2 hours 58 minutes இருந்துச்சு படம். அப்போது மேடி வந்திருந்தாப்புல சென்னைக்கு. ஸோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரவியும் வந்தார் பார்க்குறதுக்கு. பார்க்கும்போது ரவி வந்து படம் பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, அவர் ஒரு இது சொன்னார், மேம் எனக்கு ஒன்று தோணுச்சு மேம், என்னவா இருந்தாலும் அந்த கேரக்டர் வந்து ஹீரோ மேம். ஸோ அந்த ஹீரோவுக்கு இப்படி இருக்கக்கூடாது, அது டவுன் பண்ணுது, நீங்கள் இப்படி பண்ணலாமா, அது எடிட்லேயே முடியுமா அப்படின்னு கேட்டார். அது யாருக்காக? செழியனோட கேரக்டர், சிவகார்த்திகேயனோட கேரக்டருக்காக. அதே மாதிரி சிவாவுக்கு ஒரு டயலாக் ஒன்று தோணுச்சு, மேம் இது செழியனுக்கு இது சின்னதுரைக்கு வைக்கலாமா அப்படின்னு கேட்டார். சின்னதுரைன்றது வந்து அதர்வா. பட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து தியாகம் பண்ணிட்டு அவர் நல்லா இருக்கட்டும், இவர் நல்லாவே அவங்க வேலைகளை அந்த போட்டி இல்லைன்னா எப்படி ப்ராடக்ட் நல்லா பியூட்டிஃபுல். see actually acting is reacting இல்லையா? இந்த சைடுல இருந்து நீங்க ஆர்டிஃபிஷியலா ஏதோ ஒரு நடிப்பு தெரியாத ஒரு ஆக்டர் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து இவங்களை எஃபெக்ட் பண்ணும். அது இல்லை, brilliantly they were playing off each other. அது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது.